ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 14 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரன் வந்து நிவின் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நான் சொன்ன பொய்னால கங்கா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கிறாடானோடனே இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, நீ சொன்னதெல்லாம் சரிதானே, ஆனா அவங்க வந்து பாப்பேன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னதை நானே எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நடந்து முடிஞ்சதை நினைச்சு புலம்பி என்ன பண்ண போற, அடுத்து என்ன செய்யணுமோ அதை பாருனோடனே, என்னடா நீ சொல்ற மாதிரி 2 யூனிட் வேணும்னா எப்படியும் காசு செலவாகும்ல, என்கிட்ட அவ்வளோ காசா இருக்குது, நான் மட்டும் என்கிட்ட மட்டும் அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நான் எல்லாம் ரெடி பண்ண மாட்டேன்னா அப்படின்னு, நான் வேணா உனக்கு கடனா காசு தரேனே, நீ அப்புறமா கூட எனக்கு தந்துக்கணும்னே. சரி போடா, எப்போ பார்த்தாலும் நீயே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க முடியுமா, அப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே, இப்ப நிவினுக்கு வந்து பசுபதி கல்யாணம், இது நிவினுக்கும் அவங்க ராகினி கல்யாணம் நடக்கும்போது ம், காவேரி வந்து காசு வாங்கிட்டு போவாங்கல்ல, அது ஞாபகத்துக்கு வருது. அப்போ உடனே குமரன் கிட்ட கேக்குறாரு, என்ன நீங்க ஊர்ல இருந்து வரும்போது இந்த மாதிரி பசுபதி கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு தானே வந்தீங்க, அது எல்லாமுமா யமுனாவோட ஆபரேஷனுக்கு சரியா போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரி, நர்மதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு சரியா போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப குமரன் வந்து சொல்றாரு, அதெல்லாம் வேணாம்டா விடுடா, அதெல்லாம் தேவையில்லாத கதை விடு அப்படின்னோடனே, இல்லனே நீ சொல்லுனே சொல்லுனேன்னு ரொம்ப வற்புறுத்தவும், குமரன் வந்து ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாதிரி காசு காணாம போனது, காவேரி ஆபரேஷனுக்கு இது பண்ணதுன்னொடனே, அப்புறமா பணத்துக்கு என்னென்ன செஞ்சீங்கன்னொடனே, எனக்கு தெரியலடா, இது தெரிஞ்சிச்சுன்னா கங்கா என் மேல கோவப்படுவான்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பும் காவேரி மேல விழுந்துருச்சு அப்படின்னோடனே, இப்ப விஜய் சொன்னது நிவினுக்கு ஞாபகம் வருது. "என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? ஐயோ! நீனா ஒரு மனுஷனா? உன்ன மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கியா? அங்க உன்னால அவ வாழ்க்கையே போயிருச்சு உனக்கு தெரியுமான்னு?" சொல்லிட்டு குமரன் கிட்ட கத்துறாரு நிவின். இப்பவும் குமரனுக்கு புரியவே இல்ல. குமரன் என்ன சொல்றாருன்னா, "பாத்தியா? உண்மை தெரிஞ்சோனே நீயே என்னை எப்படி திட்டுறத? அப்போ வந்து கங்காக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ என்ன எப்படி திட்டுவான்னோனே, ஐயோ! நீ உன்ன மட்டுமே யோசிக்கிறன்னு" சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நிவின் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஒரு இடத்துல நிப்பாட்டி விஜய் பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கத்துறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸ்ல வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட நெறைய ஃபைல்ஸ் எல்லாம் குடுத்து சைன் போட சொல்லும்போது, இப்ப காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, "இதுல என்னதான் எழுதியிருக்குது? உங்கள நம்பி நான் எப்படி சைன் போடுறது? யார நம்புனாலும் உங்கள நம்ப முடியாதுல்லன்னோனே." இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "ஆமா இவளுக்கு நெறைய சொத்து இருக்கு. எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. சைன் போட்டுட்டு போ" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லாட்டி நீயே அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் ஸ்கூல்ல படிக்கும்போதே இந்த மாரி நெறைய இருந்தா படிக்கவே மாட்டேன். இவ்வளத்தையும் எப்படிங்க படிக்கிறதுன்னோனே." இத விஜய் நினைக்கிறாரு, "அப்ப நீ ஸ்கூல்ல இருந்தே மக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா காவேரி வந்து, "இப்போ உங்களுக்கு எத்தன மணிக்கு மீட்டிங்னோனே, 8 மணிக்கு மீட்டிங் இருக்கு. நீ வீட்டுக்கு கிளம்பு" அப்படின்னு சொல்றாரு. "அதுவரைக்கும் நீங்க ஃப்ரீயா தானே இருப்பீங்க. ஒரு கதை சொல்லுங்களேன்னோனே." அடுத்து என்ன கேட்க போறாளோ தெரியலையேன்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு இந்த மாரி கப்போர்ட ஓப்பன் பண்ணும்போது, அதுல ஒரு ஃபோட்டோ இருந்துச்சாம். அந்த ஃபோட்டோல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட இருந்தாரான்னோனே, விஜய் மொறைக்கிறாரு. சரி ஹஸ்பண்ட் இல்லங்க, கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டாவே வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்னோனே, இப்ப விஜய் பயங்கர டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சுறாரு. அப்புறமா காவேரி, சரி, சரி, சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அப்புறமா காஃபி, டீ ஏதாவது வேணுமான்னோனே, "ஒண்ணும் வேணாம். நீ மொத கெளம்பு" அப்படின்னோனே, இப்ப காவேரி அங்கருந்து கெளம்பிடுறாங்க. அப்பவுமே நிவின் உள்ள என்டர் ஆகுறாரு. காவேரிய பார்த்தோனே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. காவேரி கார்ல ஏறி அவங்க போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, நிவின் போயி பணத்த எல்லாத்தையும் விஜய் முன்னாடி கொட்டுறாரு. இந்த மாரி இந்த காசுக்காக அவ ஒண்ணும் உங்ககிட்ட இந்த மாரி 1 வருஷம் ஒய்ஃபாலாம் இருக்க வேண்டாம். அவள வந்து என் கூட அனுப்பிவுடுங்க. பணத்த நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கத்துறாரு. விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. நாளைக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்